பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பமும் திரு குடும்பமாக மாற வேண்டுமென்றால், 2 முக்கியமான காரணங்களை, முக்கியமான செயல்பாடுகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டும். அன்னை மரியாள் அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார். கடவுளை முதன்மைப்படுத்தினார்கள். யோசேப்பும் அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார். கடவுளை முதன்மைப்படுத்தினார். மத்தேயு 22:37 நாம் இப்படியாக வாசிக்க கேட்கின்றோம். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு இதயத்தோடும் நீ அன்பு செய்வாயாக என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே நேரத்திலே மத்தேயு 6:33 கூட நாம் இப்படியாக வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் அவர் அமுக்கி குலுக்கி கொடுப்பார் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆக நம்முடைய குடும்பங்களில் நாம் கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, நாம் பிறரை முதன்மைப்படுத்த வேண்டும். குடும்பம் என்பது அழகான ஒரு சொல்லாடல். குடு இன்பம். ஆனால் இன்றைக்கு எப்படி மாறிப்போய் இருக்கின்றது? குடு தொல்லையாக மாறிப்போய் இருக்கின்றது. ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருப்பதாக தெரியவில்லை. அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் நாம் பிறரை முதன்மைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பங்களில் பிறரை முதன்மைப்படுத்துவது அல்லது பிறர் நலனிலே அக்கறை கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், இன்றைக்கு வாழுகின்ற சூழலில் குடும்பங்களிலே கணவன் மனைவியை பார்த்து என்னுடைய மகிழ்ச்சிக்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக, என்னுடைய நலனுக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்பதையும், அல்லது மனைவி கணவனை பார்த்து என்னுடைய வளர்ச்சிக்காக, என்னுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்பதையும், இப்படிப்பட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் சற்று மாற்றி யோசிக்க வேண்டும். மனைவியை பார்த்து, அன்பு மனைவியே, உனக்காக, உன்னுடைய நலனுக்காக, உன்னுடைய வளர்ச்சிக்காக நான் என்ன செய்ய வேண்டும், நான் எதை இழக்க வேண்டும், நான் எதை தியாகம் செய்ய வேண்டும் என்று கணவனும் அதேபோல மனைவியும் கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும். ஏனென்றால் அவர்கள் பிறர் நலனில் அக்கறை கொள்ளுகின்றார்கள். எனவே இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருக்குடும்ப விழா தருகின்ற செய்தியோடு இந்த 2 காரியங்களையும் நம்முடைய குடும்பங்களில் நாம் செயல்படுத்துவோம். முதலில் கடவுளை முதன்மைப்படுத்துவோம். அதற்கு அடுத்தபடியாக பிறரை நாம் முதன்மைப்படுத்துவோம். அவ்வாறாக செய்கின்ற பொழுது நம்முடைய குடும்பமே ஒரு கோயிலாக மாறி போய்விடும்.